அண்ணே, சொல்லு தம்பி. இந்த டீசல் வண்டி மைலேஜ் குடுக்கறத பத்தி சொல்றீங்க. சரிப்பா. கொஞ்சம் பெட்ரோல் வண்டியும் மைலேஜ் குடுக்கறத பத்தி சொல்றீங்களாண்ணே? இன்னைக்கு நல்ல தகவல் வாங்க. அதாவது இந்த பெட்ரோல் இன்ஜின்ல எல்லாம் வந்து மைலேஜ் குறையறதுக்கு மெயின் காரணம் வந்து ஏர் ஃபில்டர், அதுக்கப்புறம் இந்த ஸ்பார்க் பிளக். இதுதான் மைலேஜுக்கு மெயினா வந்து பிரச்சனை வர்றது காரணம். ஓகேண்ணே. ஸ்பார்க் பிளக் பாரு எவ்வளவு கண்ணங்கரைன்னு இருக்கு பாத்தியா. இந்த ஸ்பார்க் பிளக் வந்து கரெக்டா கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரஸ்ட பூரா எடுத்துட்டு இதுல ஒரு கேப் இருக்கு தெரியுதா? இந்த கேப்பை வந்து பெட்ரோல் வண்டியில கரெக்டா வைக்கணும். அதாவது பெட்ரோல் வண்டியா இருந்துச்சுன்னா 8 தவு வைக்கணும். இதுல கேஸ்ல ஓடுதுன்னா ஒரு தவு கம்மி பண்ணி 7 தவு வைக்கணும். நம்ம என்ன பண்றோம், கிளீன் மட்டும் பண்ணிட்டு மாட்டிடுறோம். அப்படி வைக்க கூடாது. ஃபீலர் கேஜை வச்சு கரெக்டான 8 தவுனா 8 தவு இந்த கேப் கரெக்டா வைக்கணும். அப்படி வைக்கலன்னா உங்களுக்கு மைலேஜ் டிராப் ஆகும். அதே மாதிரி பிக்கப்பும் குறையும். நீங்க வந்து என்ன பண்றோம், நம்ம பிளக்க கிளீன் பண்ணிட்டோம் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டக்கூடாது. புது பிளக் வாங்கினாலும் உங்களுக்கு கேப் பார்க்கணும். மேனுபேக்சர்ல வந்து கரெக்டா வைக்க மாட்டாங்க. நம்ம வாங்கி கரெக்டா 8 தவு கேப் வச்சு மாட்டணும். சரியா மாட்டணும்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி இந்த பாரு ஏர் ஃபில்டர். இந்த வண்டியோட ஏர் ஃபில்டரோட கெரிய பாரு இப்படி பிஞ்சு போய் ஸ்பான்ச் பஞ்சா இருக்கா. இப்படி இருந்துச்சுன்னா உனக்கு மைலேஜே கிடைக்காது. உள்ள போய் அடைச்சுக்கும். அப்படி அடைச்சுக்குச்சுன்னா தான் இன்ஜின் வேலை வர்றது, ஹெட் கம்ப்ளைண்ட் வர்றது, வால்வு லாக் ஆகிறது. கம்பல்சரி ஆயில் சர்வீஸுக்கு ஏர் ஃபில்டரை மாத்திரணும். அதே மாதிரி பிளக் கழட்டி கிளீன் பண்ணி போடணும். பிளக் வந்து ரொம்ப ரஸ்ட் ஆயிருச்சு, பழுத்து இருக்க மாதிரி இருக்குன்னா கம்பல்சரி புது பிளக் மாத்திக்கங்க. புது பிளக் மாத்திரப்ப உங்களுக்கு ஃபீலர் கேஜை வச்சு செக் பண்ணி மாத்தணும். சரியா? தேங்க்யூ.